நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியே அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஐ லவ் those who love me, and those who seek me diligently, they will find me. Hallelujah. என்ன ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தை தெரியுமா? நமக்கு தேவன் பரலோகத்தில் இருந்து எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தை, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு ஆசை, ஒரு தாகம், என் பிள்ளைகள் என்ன தேடி வரணும், அவங்க தேவைக்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு, அவங்களுடைய மனதில் இருக்கிற காரியத்திற்கு எல்லாவற்றையும் என்னை தேடி வரும் பொழுது நான் அவர்களுடைய தேவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்று உங்களையும் என்னையும் அவர் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம் யாரை தேடி கொண்டிருக்கிறோம், எதை தேடி கொண்டிருக்கிறோம், எதை நாடி கொண்டிருக்கிறோம், யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை தேடி கொண்டிருக்கிறோமா, உலகத்தில் இருக்கிற காரியத்தை தேடி கொண்டிருக்கிறோமா, இல்ல கர்த்தருடைய வசனத்தின்படி அவருடைய முகத்தை தேடி கொண்டிருக்கிறோமா? Whom are we seeking today? And the Bible says to seek him, and what are we seeking behind? நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள நாம் வளர்க்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வளர்ந்து கொண்டு அவருடைய அடிச்சுவடைகளை நாம் பிடிக்க வேண்டும் என்றால், this is the secret, this is the key. பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியமே இதுதான். நாம் பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசுவை தேட வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான். ஜெபத்தின் மூலியமாக, ஆராதனை மூலியமாக, அவரோடு கூட பேசுகிறது மூலியமாக, வசனத்தை தியானிக்கிறது மூலியமாக அவரை தேட முடியும். கர்த்தருடைய வசனம் நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கிறது. அவரை எப்ப தேடணுமா? அதிகாலையில் அவரை தேடுகிறவர்களை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். Those who seek him with diligently, ஆங்கிலத்துல diligentlyன்னு வந்திருக்கிறது, ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பில் அழகா எழுதியிருக்கும், அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள். அப்போ முதல் நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு நபர் இந்த பூமியில விடியல் கண்ட மாத்திரத்துல, உங்க கண் விழித்த மாத்திரத்துல, அது முதலாவது நம் ஆண்டவராகிய இயேசுவை நீங்க தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விருப்பப்பட்டு, நீங்க ஆசைப்பட்டு, உங்க மனதுல இந்த இரவு நேரத்துல நீங்க நித்திரைக்கு போவதற்கு முன்பதாக, ஆண்டவரே அடுத்த நாள் நீங்க எனக்கு ஜீவன் கொடுத்திருப்பீர், ஆனால் நான் அதிகாலை உங்களை தேட வருவதற்கு எனக்கு கிருபை கொடுங்க, உங்களை கர்த்தர் அதிகாலை அவருடைய சமூகத்தை தேடுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். நம்ம வாஞ்சிக்கணும், நாம் தாகத்தோடு கேட்கணும், அவருடைய சமூகத்தை விரும்பணும். இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும் நாம் எதை தேடி கொண்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கலாம், சர்ச்சுக்கு போறோம்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா நம்முடைய இருதயம், மனசு எல்லாமே உலகத்தில் இருக்கிற காரியத்தையும் பிடித்து கொண்டிருந்தா, பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை உள்ள காரியத்தை நாம் விட்டு விடுவோம். நாம் 2ஆம் கட்ட வாழ்க்கை வாழ முடியாது. வாழ்ந்தால் ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது ஆண்டவருக்காக, கர்த்தராகிய இயேசுவுக்காக வாழ வேண்டும். நீங்க கர்த்தராக இயேசுவுக்கு வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும், பகைக்குவாங்க, உங்களை விரோதிப்பாங்க, உங்களை கசப்பு கொள்ளுவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரே ஒரு இலக்கு, நான் என் தேவனை சந்திக்க போகிறேன், என் தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி அவர் என்னை சந்திக்க வருகிறார். தாவீது இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டான். அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டபடினாலதான் அவன் எல்லா காரியத்திலும் ஒரு காரியத்தை அவன் செய்ய மறக்கவே இல்லை. அதான் சங்கீதம் 27ஆம் சங்கீதத்துல நீங்க 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க ஜெபமா எழுதுவாரு. அவர் சொல்லுவாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உடைத்தில் சொல்லிற்று.
அப்போ தேவன் விரும்புகிறாருங்க. அவர் ஆசைப்படுகிறாரு. என் பிள்ளைங்க என்கிட்ட வந்து பேசணும். அவங்க கவலைகளை என்கிட்ட வந்து சொல்லணும். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் என்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளணும். நான் அவர்களுக்காக ஒரு விடையை வச்சிருக்கிறேன். ஒரு வழியை வச்சிருக்கிறேன். ஒரு காரியத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தி கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன், வாசப்படுறேன், வாஞ்சிக்கிறேன் என்று தேவனுடைய இருதயம் துடிக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையோ எப்படி இருக்கிறது? நாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு போகலாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கிறதா? இஸ் அவர் லைஃப் கனெக்டட் வித் காட் ஆர் இஸ் மை லைஃப் கனெக்டட் டு த ரிலிஜியன்? நாம் வாழலாம், சுலபமாய் வாழலாம், கடைசி வரைக்கும் வாழலாம். பட் we will miss the essence of life. வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நாம் மறந்துட்டு வாழலாம், இல்ல விட்டுட்டு வாழலாம், இல்ல ஒரு நாளைக்கு மாத்திரம் கிறிஸ்துவரன் என்று சொல்லி வாழலாம். உங்களுக்குள்ள இந்த இரவு நேரத்துல ஒரு காரியத்தை ஒரு ஆணித்தரமாய் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பன் பரலோகத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் நட்சத்திரங்களையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறவர், உங்களுக்காக யாவற்றும் செய்து முடிக்கவர் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் வெளி தேசத்திற்கு பிரயாணமாய் கடந்து போயிட்டு ஒரு சில வருஷங்கள் விட்டு மறுபடியும் திரும்பி வருவார்கள் என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. பெற்றோர்களாய் ஒவ்வொரு நாளும் உங்கள் தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை பார்க்க வேண்டும் என்று அவருடைய இருதயம் துடிக்குது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் துடிக்குதான் நமக்கு தெரியாது. என் தேவனை நான் சந்திக்கணும், அவரை பார்க்கணும், அவரை தேடணும், அவரோடு கூட நான் சம்பாஷிக்கணும், அவரோட வசனத்தை நான் படைக்கணும், அவரோட வசனத்தை சொல்லுகிறபடி நான் வாழணும் என்று சொல்லி இஸ் அவர் ஹார்ட் கிரைங். தாவீது எழுதான், ஆண்டவரே என் முகத்தை தேடுங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே, உங்க முகத்தையே நான் தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. இஸ் யுவர் ஹார்ட் கிரைங் டுடே? எதை தேடுகிறோம்? வாட் ஆர் வி சீக்கிங்? இன்னைக்கு அநேக நேரத்துல கிறிஸ்தவர்கள் ஏன் தேவனுடைய பார்வையின்படி நாம் தேவனிடத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளாது இருக்கிற காரணம் என்னன்னா, நம்முடைய கண்கள் இருதயம் எல்லாமே உலகத்தின் மேல இருக்கிறது. We don't get what God has prepared for us. We don't get it. It's because our heart is full of this world. We have to come back to God. தேவன் விரும்புகிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியும் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றும் அவர் கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை எழுதியிருக்கிறபடி நாம் தேவனை முதலாவது let God be God. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறத ஒரு வாழ்க்கையில தனிப்பட்ட மனுஷனா நீங்களும் நானும் தான் அது முயற்சி எடுக்கணும். We have to decide in our heart, let God be first in every aspect of my life. நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அற்புதத்தின் மேல் அற்புதமாய் அவர் நடத்த உண்மை உள்ளவராயிருப்பார். வாலிபனா இருக்கிற சாலமோன் அவன் தகப்பனா இருக்கிற தாவீது சிங்காசனத்தை கொடுத்த மாத்திரத்துல நீங்க 2 நாளாகும் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை தொடங்கி கீழே சில வசனங்கள் படிக்கும் பொழுது அவர் ஏறக்குறைய ஒரு 1000 தகன பலிகள் தேவனுக்கு முன்பதாக நின்று அந்த தகன பலிகள் எல்லாவற்றும் செலுத்தி he loved God. அவன் தேவன் ரொம்ப நேசிச்சாரு. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு அடையாளம் அது. அவங்க நேரத்தை பார்க்க மாட்டாங்க, காலத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க இருதயத்தை முழுவதும் காட் காட் காட், கர்த்தர் 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 என்ற ஒரு காரியம் இருதயத்துல அடித்து கொண்டே இருக்கும். என்ன வந்தாலும் சரி என்று சொல்லி he was passionate. 1000 தகன பலிகள் செய்து முடித்த வந்த பிறகு தேவன் சொப்பனத்துல அவனோட கூட பேசுகிறார். சாலமோனே உனக்கு என்ன வேணும்? அவன் பாருங்க எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாங்க. அவன் சிறு வாலிபனா இருக்கும் பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே இத்தனை திரளான கூட்டமா இருக்கிற உம்முடைய ஜனத்திற்கு நியாயம் தீர்க்குவதற்கு ஆண்டவரே
எனக்கு உங்களுடைய ஞானத்தை வேணும். Give me wisdom and understanding to govern your people, Lord. தேவன் ஆச்சரியப்படுகிறாரு. சாலோமோனே, நீ உன்னுடைய ஆயுசு நாட்களை கேட்கல, செல்வத்தை கேட்கல, நீ வேற எதுவுமே கேட்கல. நீ கேட்டதெல்லாம் ஞானத்தை கேட்டு இருக்கிறப்பா. நீ கேட்காததெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்துல எல்லாமே ரகசியமாக சாலமோனுக்கு ஞானமாய் தேவன் அருளப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்து ஞானமாய் நீதியாய் ஹல்லேலூயா நமக்குள்ள வசித்து கொண்டிருக்கிறவரை நாம் பார்க்க எப்படி யோசிக்கிறோம்? இன்னைக்கு நான் ஜெபிக்கலன்னா பரவாயில்லைங்க, இன்னைக்கு வேத வாசிக்கலன்னா பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. We live that casual life. No, God doesn't want to you and me to live that casual life. God is serious about to do something in your life. உங்களுக்குள்ள தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் மகிமையா இருக்க போகிறது. அதற்கு நீங்களும் நானும் முதலாவது தேவனை பார்க்க பழகி கொள்ளணும். Spend some time with God. புதிய ஏற்பாடுல வரும் பொழுது ஆச்சரியம் காத்திருக்கிறதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்கிற ரகசியத்தை உங்களுக்கு அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஓமைகளை படித்து பாருங்க. அவர் சொல்லுவாரு, ஒரு தேவன் ஒரு மனுஷன் போய் ஒரு நிலத்தை பார்த்தானா, அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை அவனுக்குள்ள இருந்தது. அவன் எல்லாத்தையும் அந்த பொக்கிஷம் இருந்ததை பார்த்த மாத்திரத்துல அதை மூடி விட்டு அவன் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிட்டானா. இன்னைக்கு பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்துக்கு ஒப்பா இருக்கிறது, ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. Do you know? உங்களுக்குள்ள கிறிஸ்து பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தான் சொல்லும். அப்பா, திருச்சபையின் மூலியமாக பொக்கிஷத்தை வைத்திருக்கிற அந்தகாரத்து இருள்கள் பார்க்க வேண்டும், அதிகாரங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உதிக்கட்டும். அது என்ன நம்பிக்கை தெரியுமா? நீங்க தேவனை அதிகமாய் தேட 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 தேவன் உங்களோடு கூட வருகிறார் என்று. அவர் வருகிறது மாத்திரமல்ல, அவர்களை தேடும் பொழுது உங்களை ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த விடவே விட மாட்டார். He will never ever ever put you to shame. Every day be diligent to seek God. நீங்க லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வந்துங்க பார்க்கும் பொழுது, அங்க பெத்தனி என்ற ஊருக்கு கர்த்தர் கடந்து போவார். அங்க மார்த்தாள், மரியாள், அவனுடைய சகோதரனாகிய லாசர் இருப்பாங்க, சீஷர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. அங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் நடக்கிறது. மார்த்தாள் மாத்திரம் பிஸி. வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் பணிவிடை செய்யணும், இயேசுக்கும் பணிவிடை செய்யணும், சீஷர்களும் பணிவிடை செய்யணும். அங்க வீட்டில் வந்திருக்கிற உற்றார் உறவுகளுக்கு அநேக காரியங்கள். அவருடைய இருதயத்தை என்ன பண்ணிச்சான்? She became anxious about many things. யார் ஆண்டவரே, எப்படி பண்ணுவது, எப்படி? மரியாள் பாருங்க, the beautiful thing the Bible records, அவ இயேசுடைய பாதத்துல போய் செட்டில் ஆயிட்டா. இன்னைக்கு we want, God expects, தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எங்களுக்கு தெரியும், என் பாதத்துல கொஞ்ச நேரம் நீ அமர்ந்துருது. You come, let us have one fellowship talk. உன் இருதயத்துல காரியத்தெல்லாம் என்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன காரியத்து வழி எப்படி பண்ண வேண்டும் என்று எனக்கு தெரியும். இந்த காரியத்தின் மூலியமா, வசனத்தின் மூலியமா உனக்கு நான் ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுக்கிறேன். You do it. When you seek God wholeheartedly, நீங்க முழு இருதயத்துல அவரை நீங்க தேட தேட தேட, you will enjoy the presence of God. அதனால்தான் தாசனாகிய மோசே அவன் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சான். ஆண்டவரே, 40 நாள் போதாத ஆண்டவரே உங்க சமூகத்துல,
நான் மறுபடியுமா வரேன். நான் மறுபடியும் அவங்க சமூகத்துல வரேன். He loved. அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம், தாசனாகிய மோசே கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இல்லாத, without your presence, Lord, don't take us forward. When you put God first, remember, He is the one who's coming with you always. எல்லா சூழ்நிலைகளையும், எல்லாவித காரியத்திலும் உங்கள் தேவன் உங்களுக்கு முன்பதாக போய்கொண்டிருக்கிறார் என்று நீங்க மறந்துடாதீங்க. Let us decide. அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். பெரியவர்களாய் நாம் அதை பழகி கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் let us ask God earnestly. நம்ம பலவீனத்தை பார்க்க வேண்டாம், தேவனை பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க, உம்மை தேட போகிறேன், உம்மை ஆராதிக்க போகிறேன், உங்க வசனத்தை தியானிக்க போகிறேன், உங்களோட கூட நேரத்தை செலவழிக்க போகிறேன் என்று அவரை தேடும் பொழுது அவர் வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் பிள்ளைகளாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நித்திய வழிக்கு He will always guide us into that eternal life. Hallelujah. இரவு நேரத்துல கூட உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உதிக்கட்டும். அவரை தேட மறந்துடாதீங்க. அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த பிஸி உலகத்துல let us come aside little to spend some time with God. Hallelujah. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாக உற்சாகப்படுத்தி இருக்கும். இந்த நாட்களில கர்த்தரை விசேஷித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக மகிமையான காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.